ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிளி லவ் பேர்ட்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கூண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 25 பேர் லவ் பேர்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் இருக்க லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ரகம். பார்க்கவே அழகாக இருக்கும். அது கத்துற சத்தம் வந்து வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே கீச் 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 கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஒயிட், எல்லோ, க்ரீனு, ப்ளூ, வயலட்டு எல்லா கலர்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ கிளி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த கிளிலாம் பார்க்க அழகாக இருக்கும். சந்தையிலலாம் போனீங்கன்னா நிறைய விற்பாங்க. என்ன காசு தான் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. இதை வாங்குறத விட வளர்க்குறது ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு தென்னை மட்டும் இருந்தால் போதும். தெனை போட்டு தண்ணி வச்சிங்கன்னா அதை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும். அது ப்ரீடிங் அப்படின்னும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து கால்சியம் வாங்கி போடணும். கால்சியம்னா கடல் பாசி சொல்லுவாங்க அது, அப்படி இல்லைன்னா சுண்ணாம்புக்கல் போடணும். அப்புறம் கம்பு ஊற வச்சு தரலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கிளி வந்து நல்லா வளரும். லவ் பேர்ட்ஸ் வந்து நிறைய குட்டி போடும், முட்டை வைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள்கிட்ட பழகிருச்சுன்னா வெளியில் போகாது. கேட்டு திறந்தே இருந்தாலும் சரி, அது வெளியில் போகாது, இங்கேயே தான் இருக்கும். அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே லைனாக உட்காந்துட்டு இருக்கும். கம்பி இந்த ஏணிலாம் வச்சிங்கன்னா அது மேலெல்லாம் ஏறி போகும். அந்த ரிங்கு வைப்பாங்க, அதிலெல்லாம் சுற்றிட்டு இருக்கும், தொங்கிட்டு இருக்கும், தலைக்கீழெல்லாம் விளையாடும். பாருங்கள், அங்கே ஒருத்தர் ஏணி மேலே வச்சு ஊஞ்சல் மேலே விளையாடிட்டு இருக்காரு பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே வலையில் நிற்பாங்க. ஒருத்தர் பிறகு கம்பு மேலே நிற்கிறாங்க. பாருங்கள், ஊஞ்சல் எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக நின்றுட்டு ஜாலியாக கத்திக்கிட்டு இருக்கோங்க. நம்ம யாரும் தெரியாதவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நிறைய சத்தம் போடும். அப்பயே தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு தெரியாதவங்க யாரோ வராங்கன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பானை வைப்பாங்க. பானை வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ப்ரீடிங் பண்ணுறதுக்காக பானை வைப்போம். அப்புறம் வந்து நிறைய வந்து டாய்ஸ் தரணும் நம்ம அதுக்கு விளையாட. அதுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கணும். நம்ம கூண்டில் வந்து கிளி இருக்குன்னா அதை வந்து நம்ம அடிக்கடிக்கு வந்து செக் பண்ணணும். ஏன்னாக்கா சம்டைம்ஸ் என்னன்னா, நம்ம வீட்டில் குட்டி பசங்க யாருன்னா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க விளையாடும் போது அவங்க ஷர்ட்டோ இல்லை பனியனோ அதில் மாட்டிக்கும். அவங்களும் கவனிக்காமல் போயிடுவாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்கும்னா, டோர் திறந்துடும், வெளியில் போயிடும். ஆனால் அது போகக்கூடாது. உங்கள்கிட்ட பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கிட்ட டெய்லி 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணாதான் அது அப்படி இருக்கும். அதனால் இந்த கிளிங்க பாருங்கள் அழகாக இருக்கும். எல்லா கலர்லேயும் இருக்குது. ப்ளூ கலர், வயலட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலரு, ஒயிட் கலரு, அப்புறம் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கு, ஒயிட் அண்ட் ப்ளூ, க்ரீனு, எல்லோ ப்ளஸ் க்ரீனுன்னு அழகழகாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. எப்பயுமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.